கோவையில் மே 28ஆம் தேதி முதல் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகள் துவங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடைபெற உள்ளது. கடந்த 57 ஆண்டுகளுக்கான கூடைப்பந்து போட்டி மற்றும் 21 ஆண்டு பெண்களுக்கான அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகள் கோவையில் நடைபெற்று வருகின்றது. இப்போட்டிகளில் அகில இந்திய அளவில் முன்னணியில் உள்ள அணிகள் கலந்து கொள்வார்கள். இந்த ஆண்டு இப்போட்டிகள் வரும் மே 28ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை 5 நாட்கள் கோவையில் நடைபெற உள்ளது. இது குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை வ.உ.சி. பூங்கா பகுதியில் நடைபெற்றது. அப்பொழுது கோவை மாவட்ட கூடைப்பந்து கழக துணைத் தலைவர்கள் நவரத்தன் குமார் பாப்னா, பழனிசாமி, செயலாளர் பாலாஜி, இணை செயலாளர்கள் தி. பாலா, ராமகிருஷ்ணன் மற்றும் ராமலிங்கம் ஆகியோர் கூறியதாவது: கோவை மாவட்ட கூடைப்பந்து மைதானத்தில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் கோவை மாவட்ட கூடைப்பந்து கழகத்துடன் கோவை மாநகராட்சி இணைந்து சர்வதேச தரத்திலான செமி உள் விளையாட்டு அரங்கத்தை சென்ற வருடம் அமைத்தது. மேலும் ஆண்டுதோறும் நடத்தப்படும் அகில இந்திய அளவிலான போட்டிகள் இந்த ஆண்டு மே 28ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு நடக்கிறது. ஆண்கள் பிரிவில் இந்திய அளவில் முன்னிலையில் உள்ள 8 அணிகள் மற்றும் பெண்கள் பிரிவில் 8 அணிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதில் ஆண்கள் பிரிவில் சென்னை இந்தியன் வங்கி அணி, சென்னை வருமான வரி அணி, லோனாவாலா இந்திய கப்பல் படை அணி, புதுதில்லி இந்திய விமானப்படை அணி, சென்னை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அணி, பெங்களூரு பேங்க் ஆஃப் பரோடா அணி, திருவனந்தபுரம் கேரளா மாநில மின்சார வாரிய அணி மற்றும் கோயம்புத்தூர் கோவை மாவட்ட கூடைப்பந்து கழகம் உட்பட 8 அணிகள் விளையாடுகின்றது என்றனர். பெண்கள் பிரிவில் செகந்திராபாத் தென் மத்திய ரயில்வே அணி, சென்னை தென்னக ரயில்வே அணி, திருவனந்தபுரம் கேரளா மாநில மின்சார வாரிய அணி, சென்னை வருமான வரி அணி, ஹிப்ளி தென் மேற்கு ரயில்வே அணி, திருவனந்தபுரம் கேரளா காவல்துறை அணி, சென்னை ரைசிங் ஸ்டார் அணி மற்றும் கோயம்புத்தூர் கோவை மாவட்ட கூடைப்பந்து கழக அணி உட்பட 8 அணிகள் விளையாடுகின்றன. ஆண்கள் பிரிவில் வெற்றி பெறும் அணிக்கு முதல் பரிசு ரூபாய் 1 லட்சம் மற்றும் நாச்சிமுத்து கவுண்டர் சுழற் கோப்பையும், 2ஆம் பரிசாக ரூபாய் 50,000 மற்றும் டாக்டர் என் மகாலிங்கம் கோப்பையும், 3ஆம் இடம் பிடிக்கும் அணிக்கு பரிசாக ரூபாய் 20,000, 4ஆம் இடம் பிடிக்கும் அணிக்கு ரூபாய் 15,000, சிறப்பாக விளையாடும் வீரருக்கு சிறந்த விளையாட்டு வீரர் என்ற விருதும் வழங்கப்படும். பெண்கள் பிரிவில் வெற்றி பெறும் அணிக்கு முதல் பரிசு ரூபாய் 75,000 மற்றும் CRI பம்ப் சுழற்கோப்பையும், 2ஆம் பரிசாக ரூபாய் 50,000 மற்றும் சுழற்கோப்பையும், 3ஆம் இடம் பிடிக்கும் அணிக்கு பரிசாக ரூபாய் 20,000, 4ஆம் இடம் பிடிக்கும் அணிக்கு ரூபாய் 15,000. மேலும் இத்தொடரில் சிறப்பாக விளையாடும் வீராங்கனைக்கு சிறந்த விளையாட்டு வீராங்கனை என்ற விருதும் வழங்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்ட கூடைப்பந்து கழகம் ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற 58வது நாச்சிமுத்து கவுண்டர் கோப்பைக்கான அகில இந்திய போட்டியும், CRI பம்ப் நிறுவனங்களினுடைய CRI கோப்பைக்கான 22வது அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகளும் வருகின்ற 28ஆம் தேதி முதல் 1ஆம் தேதி வரை நடைபெறும். தினமும் காலை நடைபெறுகின்ற இந்த போட்டிகள் முதலில் சுழல் முறையிலும் பின்பு நாக் அவுட் முறையிலும் நடைபெறும். 1ஆம் தேதி என்று நடைபெறுகின்ற இறுதிப் போட்டியிலே வெற்றி பெறுகின்ற அணிகளுக்கு நாச்சிமுத்து கவுண்டர் கோப்பையும் 1 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையாகவும் வழங்கப்பட இருக்கிறது. அதே போலவே CRI பம்ப் நிறுவனங்களினுடைய CRI பம்ப்ஸ் டிராஃபி வெற்றி பெறுகின்ற பெண்கள் அணிக்கு 75,000 ரூபாய் பரிசுத் தொகையாக வழங்கப்படுகின்றது. அது இறுதி நாள் போட்டிகளுக்கு சக்தி நிறுவனங்களினுடைய தலைவர் திரு மாணிக்கம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார்கள். அதோடு அகில இந்திய கூடைப்பந்து சம்மேளனத்தினுடைய தலைவர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார்கள். இந்த விழாவுக்கு CRI நிறுவனங்களினுடைய தலைவர் திரு G. செல்வராஜ் அவர்கள் இறுதிப் போட்டிகளிலே கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். தவிர்க்க முடியாத காரணங்களினால் அவர் வெளியூர் சென்று விட்டதால் இறுதிப் போட்டிகளிலே கலந்து கொள்ள இருக்கின்றார்கள்.